ஆஸ்திரேலிய வீரர் கான்ஸ்டாஸிடம் இந்திய அணி வீரர்கள் நடந்து கொண்ட விதத்துக்கு நடுவர்கள் நடவடிக்கை எடுக்காதது ஏன்னு ஆஸ்திரேலிய பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் கேள்வி எழுப்பியிருக்காரு. 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்துல பும்ரா கான்ஸ்டாஸ் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அடுத்த பந்திலேயே கவாஜா ஆட்டமிழக்க எல்லா இந்திய வீரர்களும் கான்ஸ்டாஸை நோக்கி கத்தினாங்க. இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில இது போன்ற செயலுக்கு அபராதமோ தண்டனையோ ஏன் விதிக்கவில்லை என்று ஆஸ்திரேலிய தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் கேள்வி எழுப்பியிருக்காரு. BCCIயோட அடுத்த செயலாளரா தேவஜித் சைக்கியா பதவியேற்க உள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. BCCI செயலாளர் மற்றும் பொருளாளருக்கான தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுச்சு. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் நிறைவடைந்த நிலையில செயலாளர் பதவிக்கு தேவஜித் சைக்கியாவும் பொருளாளர் பதவிக்கு பிரப்தேஜ் சிங் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. இதனால இருவரும் போட்டியின்றி தேர்வாக உள்ளதாகவும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 12ஆம் தேதி வெளியாகும்னு தகவல் வெளியாகியிருக்கு. சிட்னி டெஸ்ட் போட்டியில அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரிஷப் பண்டை சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியிருக்காரு. சிட்னி போன்ற சவாலான ஆடுகளத்துல மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் 50க்கும் குறைவான ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிய நிலையில ரிஷப் பண்ட் 184 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடியது பிரமிப்பா இருக்குதுன்னு சச்சின் வியந்திருக்காரு. மேலும் ரிஷப் பண்ட் பேட்டிங்கை பார்ப்பது எப்போதும் தனக்கு மகிழ்ச்சி அளிக்குதுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.